ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவஸ் தான். உன்னால் முடியும் தம்பி, தம்பி தான். தட்டுறோம் தூக்குறோம். ஆமாம், நீ இதே சொல்லிட்டு அப்படிங்கிறீங்களா? எனிவே, நம்மளால் முடிஞ்சது நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். எஸ். அண்ட் சாகர் அதான் கேள்விக்குறி. போன ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் வந்தது, ரஜினி நடித்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது சாகர் ஒரு கேள்விக்குறி மாதிரி. இந்த மேட்ச் வருவார், அந்த மேட்ச் வருவார், ஃபர்ஸ்ட் மேட்ச் வருவார், செகண்ட் மேட்ச் வருவார், எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் பட் எனிவே, தமிழ் தலைவர் தெலுங்குகிட்ட 38-35 ஜெயிச்சோம். அப்புறம் தலைவாஸ் யூ மட்டும் தோத்துட்டோம் 36-33. இப்போ வர சனிக்கிழமை குஜராத் ஜெயன் கூட மேட்ச், 9 மணி மேட்ச், 2வது மேட்ச்சு. ஸோ இப்போ டையெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால எல்லாமே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் மேட்சஸ் போகுது. அது நல்லதுதான், குட் ஃபார் த கேம். சாகருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச் அவர் விளையாடலை. அண்ட் அது வரைக்கும் நமக்கு சொல்லவும் இல்லை. ஃபேன்ஸ் வேறு ஈகர். டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. டோர்னமெண்ட் ஒரு நாள் முன்னாடியே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் ரெடியாக தான் இருக்கேன் சேலஞ்சுக்குன்னு. அதில் கூட இன்டர்வியூவில் அவரை கேட்டாங்க, இதே வீடியோவில் நானும் இதே சேனலில் எங்கள் வீடியோ இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். சாகரை கேட்டாங்க, பவனை கேப்டன் ஆக்கிட்டாங்க, நீ பழைய கேப்டனு, நீ இன்புட் கொடுப்பியா மேட்ச்சில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் மட்டும் இல்லை, எந்த பிளேயர் வேணாலும் இன்புட் கொடுக்கலாம். யார் யாருக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில். எங்களுக்கு கேப்டன் தெரியாத விஷயம் ஏதாவது தோணலாம் பிளேயர்ஸுக்கு. ஸோ நான் சொல்லணும்னு மட்டும் அவசியம் இல்லை, எல்லாருமே யார் வேணால் சொல்லலாம். கேப்டன் சொன்னேங்கான கேப்டன்னா கேட்பாங்க யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு பட்டும் படாமல் சொன்னார். அப்போலாம் நான் யோசிக்கல விளையாடுவாரா இல்லையான்ட்டுன்னு. ஆனால் 2 மேட்ச் விளையாடல. அண்ட் யார் வேணால் ஆப்ஷன் சஜஷன் கொடுக்க, அது மாதிரி நானும் கொடுப்பேன் சஜஷன் சொல்லியிருந்தாரு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறதா தான், சாகர் அப்டேட் கொடுங்க சார், எங்கே சார் இமாச்சு ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்காரு, அதில் பார்த்தேன், அதில் இருக்காரு, டக்குன்னு போட்டுருங்க, அப்டேட் பண்ணுங்கன்னு. அதான் நீங்களாம் பார்த்துட்டீங்களா அந்த வீடியோவில்? அப்புறம் என்ன இருக்குது சொல்கிறது தெரில. எனிவே, இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக பரத் உடா 11, விஜய் மலிக் 6 எடுத்துட்டார். எதுக்கு இது சொல்கிறேன்னா, சாகர் இல்லை அதில். இருந்த ஒரு வேளை பரத் உடா 11 பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுரேஷ் யாதவ் 3 பாயிண்ட்டும், ரோனக் 1 பாயிண்ட் எடுத்தாங்க அதில். அண்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால நம்ம அவ்வளோ மைக்ரோஸ்கோப்பு எல்லாம் வச்சு நோண்டல, ஏன் என்ன ஏதுன்னு ஆராயில. அது எது தோத்துருந்தா கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், ஏன் தோத்தாங்க, ஏன் சுரேஷ் யாதவ் 3 பாயிண்ட் தான், எதுக்கு அவர் வந்தார், ஏன் மொயின் ஜஃபாய்க்கு விளையாடல, ரோனக்கு ஏன் 1 பாயிண்ட் தான், ஏன் நரேந்தர் ஸ்டார்டிங் 7ல் இருக்கு, நிறைய கேள்விகள் வந்துருக்கும். ஜெயிச்சதுனால எல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் அடுத்த மேட்ச் அப்போ தான் கேள்விகள் ஆரம்பிச்சது. மேட்ச் முடிஞ்சோன்னா அதுவும் 9 பாயிண்ட் லீடில் இருந்து தோத்தோம். அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தெரியவங்களுக்கு டை பிரேக்கருக்கு போவோம், மேட்ச் டை கிடையாதுன்னு. அப்படி இருக்கும்போது 9 பாயிண்ட்டு ப்ளஸ் 3 பாயிண்ட்டில் ஜெயிக்கணும், 12 பாயிண்ட் கோட்டை விட்டுருக்கோம். அது என்ன இது புரியல எனக்கு. அலட்சியமா என்ன ஆச்சு? எனிவே, ரிவ்யூல நிறைய பேசிட்டோம். மும்பை அஜித் சௌஹான் அந்த மேட்ச்ல எவ்வளோக்கு 9 பாயிண்ட். அனில் இருந்த புது பையன் அவர் 70 லட்சத்துக்கு மேலே எடுத்தாங்க, அவர் ஒரு 8 பாயிண்ட். நம்ம சதீஷ் அவர் ஒரு 3 பாயிண்ட் அங்கே போய் எடுத்தது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் யாதவ் 3-0. எஸ், நிறைய செல்ஃப் அவுட் வர ஆனார் இஷ்டத்துக்கும். அப்புறம் ரோனக் 0. இப்போ தான் அதெல்லாம் கண்ணில் பளிச்சுன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ரோனக் 1 பாயிண்ட் தான், நம்ம கண்ணுக்கு தெரியல, என்ன ஜெயிச்சிட்டோம். இப்போ 0ன்னும் போது வாய் 0. சுரேஷ் யாதவ் 3 பாயிண்ட், கண்ணுக்கு தெரியல, மேட்ச் ஜெயிச்சோம். இப்போ 0 பாயிண்ட், அதில் மேட்ச் தோத்துட்டோம். என்ன ஆச்சு? ஏன் நரேந்திரன் இல்லை, ஏன் மோயின் இல்லை? 2 பேரும் 36 நிமிஷத்தில் தான் வந்தாங்க, 4 நிமிஷத்துக்கு. எதுக்கு? நேற்று கூட பாருங்களேன், ஆஷு மாலிக் அஜய்க்கு பவர் அமிச்சாரு, ஒரு ரிதம் வரத்துக்கு வரட்டும்ன்ற. மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான் அது. அவர் பேர் 2 பாயிண்ட் எடுத்துன்னு வர வந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யுனைடடாக விளையாடுறாங்க டீமு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ரைட். இப்போது சாகர் என்னாச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோவில், நானும் பார்த்தேன். நான் என்ன இப்போ வீடியோவில் பார்த்தேன், சாப்பிட்றாங்க, பஃபே சாப்பிட்றாங்க, பீச்சில் போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. இன்னும் நடுவில் சாந்தனு ஹீரோ அவர் ஏதோ ப்ரொமோஷன் வந்திருக்கார் பேருக்கு, அவரெல்லாம் பேசுகிறாரு. அவரும் ஏதோ சொன்னார். சோஷியல் மீடியாவில் தான் சொல்கிறேன். பெருசல் அரசன்னு போடுறாங்க, அப்புறம் ரெய்டு ராஜாங்கிறாங்க, டிஃபென்ஸ் தீரன்றாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க. தலைவாசு பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசுருங்க, மேட்ச் விளையாடும்போது கோட்டை விட்டுருங்க. அப்படி தான் சொல்ல தோணுது. மேட்ச் விளையாடும்போது எது முக்கியம்? யாருக்கு வேணும் இந்த டைட்டில்லாம்? இதெல்லாம் இந்த ஃபேன்ஸ் நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். இதெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ 2 மேட்ச்சில் 1 வின்னு 1 தோல்வி. சாகர் மஸ்ட்டு கண்டிப்பாக வேணும், இருக்குது, ஆனால் இல்லை. அந்த மோமெண்ட் தான் அது. இப்போ விளையாடுவாரா இல்லையா? ஏன்னா அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்கள், நானே டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். யுவம்பாக்கு அப்புறம் பவன் ஷராவத்தை கேட்குறாங்க, சாகர் கப் திகேகான்னு. எங்கள் கண்மணி எவகாட்டு சாகர்ன்ற மாதிரி சொன்னார். சாகர் இஸ்கா ஆன்சர் தான் மேனேஜ்மெண்ட் தேகான்னு, அந்த மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்னாரு. அப்புறம் ஃபிட்டை கெலேகா அம்பி வெயிட் கர்றேன் ஆப்கி தரான்னு. ஆமாம், அவர் ஃபிட்டாக இருக்கார், விளையாடுவார், உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன், உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். இது அவர் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இன்ஜுரி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்களே ஏன் போட்டு குழப்பிடுறீங்க, இன்ஜுரி சார்னு? அவரே தான் சொன்னார்ல அந்த மேட்ச்சில், ஃபிட்டாக இருக்காரு, உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ஜுரின்னு சொல்லியிருப்பாங்களே. இப்போ என்ன பிரச்சனை, என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணம் இருக்கா? எதுக்காக இந்த ஸ்பெகுலேஷன்? இவ்வளோ ரூமர் சுற்றிட்டு இருக்கு, இருப்பாரா விட மாட்டாரான்னு நீங்களும் குழம்பி போய் என்ன எல்லா வீட்டிலும் சொல்லுங்கன்னா. அண்ட் இன்ஜுரி இல்லை, அது நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. பிகாஸ் அவர் கிளியராக சொல்லிட்டாரு. மேட்ச்க்கு ஒரு நாள் முன்னாடி இன்டர்வியூ நாங்களும் டிரான்ஸ்லேட் போட்டிருக்கோம்.
அதே மாதிரி யூமோபா இதுலேயும் அவர் சொன்னார். அண்ட் ஸ்பெகுலேஷன், ரூமர், ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மேட்ச்சில் அவர் இறங்கினாருன்னா எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இது எப்படின்னா, ஒரு நல்ல பிளேயரை வச்சுருக்கீங்க சாகரை, ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க? இன்ஜுரியும் இல்லை. சரி, கலெக்டிங் டேட்டா எடுத்துகிட்டு கலெக்ட் டேட்டா, இஃப் யூ டோன்ட் யூஸ் த டேட்டா, நோ யூஸ். டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை நம்ம யூஸே பண்ணோன்னா அந்த டேட்டாக்கு என்ன அர்த்தம்? டேட்டா கலெக்ட் பண்ணாமல் இருக்கலாமே. அதே மாதிரி தான் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத நீங்கள் போகலன்னா அந்த படிப்புக்கு என்ன அர்த்தம் படித்ததுக்கு? அதே மாதிரி தான் சாகர் இருக்கும்போது விளையாட்டு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா டீம் யுனைட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், அந்த புனரி பல்தன் இன்டர்வியூ நேற்று அஸ்லாம் நம்தார், அஜய் தாக்கூர் சொல்கிறாங்க, நம்ம அவினேஷ் நடராஜன் 6 பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸில், அதுலேயே ஆதித்ய ஷிண்டே ரைடரும் 6 பாயிண்ட் தான். இவ்வளோ டீம் 41 பாயிண்ட் எடுத்தது. அவங்க சொல்கிறாங்க 41 பாயிண்ட் டீம் யாருமே சூப்பர் ட்ரெயின் எடுக்கல, எல்லாம் ஈவனாக விளையாண்டாங்க எல்லா பிளேயரும் 6-6 அப்படின்னு. குஜராத்தை 41-19 த்ராஷ் பண்ணப்போ அப்போ சொன்னார் டீம் யுனைட்டி முக்கியம். அஸ்லாம் நம்தாரே சொல்கிறாரு, டீம் நீ 60 பாயிண்ட் எடு, 400 பாயிண்ட் எடு, அது ஒன்றும் முக்கியம் இல்லை டீமுக்கு. ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஜெயிக்கிற பாயிண்டாக இருக்கணும். ஒரு பாயிண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னாங்க. நம்ம என்னென்னா இஷ்டத்துக்கு செல்ஃப் அவுட் ஆகி 6 பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம் பிளேட்டில் வச்சு. இப்படியா செல்ஃப் அவுட் ஆகிறது? ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். சுரேஷ் யாதவ் ஐடோனோ என்ன பேசிஸில் அவர் விளையாட வச்சுட்டு இருக்காங்க. சாகர் இல்லை, சரி, அதுக்கு முன்னா அது பேச மொயின் ஷாபாக் விளையாட்டு இருந்திருக்கலாமா? இமான்ஷு எல்லா இடத்துலையும் விளையாடுவார், ரைட்டு கவரு, கார்னரு, ரைட் எல்லாமே எடுக்கக்கூடியவர் அவர். பாப்பா இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில், தமிழ் தலைவாதி இனிமேல் தான் ஆரம்பம்னு. அப்போ இது வரைக்கும் ஆரம்பிக்கலன்னு அவங்களே சொல்கிறாங்களா தெரில. அதில் சாகர்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பழைய வீடியோ ஒன்று போட்டு காமிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், பவன் சொல்கிற மாதிரி அம்பி வெயிட் இருக்கிறேன், நான் வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக விளையாடணும். அண்ட் சாப்பிட்டது, பீச்சு சுற்றி பார்த்ததெல்லாம் போதும். அந்த மேட்ச்சில் பார்ப்போம். ஏன்னா சனிக்கிழமை மேட்ச்சு அகேன்ஸ்ட் குஜராத் ஜெயண்ட். குஜராத் ஜெயண்ட்னா நினைக்க முடியாது. எந்த டீமு கோன் கபி கேச கேளுங்க பத்தா நெய்ன்னு நேற்று அஜித் தாக்கூர் சொன்னார். யார் எப்போ எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு. ஜெய்ப்பூரோட கோச் சொன்னார், ஆமாம், நரேந்தர் ரேது, எல்லாத்துக்கும் ரெடியாக வரணும்னு. ஸோ குஜராத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. கோமா கூட வரலாம். ஷாதுல் இருக்கார் அங்கே, உங்களுக்கு தெரியும். அஜித் குமார் வேறு அங்கே இருக்கார். இதை விட்டா அப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் தான் மேட்ச்சு தமிழ் தலைவாசுக்கு 12ஆம் தேதி தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நடுவே 5-6 நாள் கேப் இருந்திருக்கு. அவங்க பிளான் பண்ண எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ண ஏது பண்ணணுன்ட்டுன்னு. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாமே ஓகே. ரைடிங்கை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அர்ஜுன் தேஷ்வர் 2மே சூப்பர் 10 எடுத்துட்டாரு பார்த்தீங்க. அண்ட் ஈஸியாக போய் போனஸ் எடுக்கிறதாகட்டும். அண்ட் வேற நீங்கள் பவன் ஷராவத் கொஞ்சம் தடுமாறினது என்னமோ உண்மை தான். அது எது உண்மையாக சொல்லி தானே ஆகணும். ஒரு இதில் எவ்வளோ 9 பாயிண்ட்டு, போன மேட்ச்சில் 6 பாயிண்ட்டு அவுட் ஆனதாகட்டும். மாதிரி பல டாக்டிக்ஸ் இருக்குது. அது பவன் ஷராவத்துக்கு தெரியும், சஞ்சீவ் மல்யானுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும், அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமாருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அந்த வீடியோ எடுக்கலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கப்பா. ஏன்னா பசங்க பாவம் அவ்வளோ துடிக்கிறாங்க. சார் டெய்லி 10 மெசேஜ், சார் எப்போ வருவார், சாகர் எப்போ வருவாருன்னா. சாகர் படம் வேறு ஒன்று எடுத்து பார்த்தேன். இதனால ரிஷி கபூர் இவங்களாம் நடித்தது. கமல் நடித்தார். கமல் சார் வந்து படத்தில் டிம்பிள் கபடி ஒரு படம் வந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஆதங்கம் எப்படியே நம்மளே இது மாதிரி ஏதாவது சொல்லி தேடிக்க வேண்டியதானே. ஏன்னா அதே நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப யோசிச்சோன்னா நம்ம மண்டை தான் டயர்ட் ஆகிடும்னு நான் சொல்ல, அஸ்லம் இனம்தார் சொன்னார் நேற்று. 16 மேட்சை பற்றி நான் எப்பயும் யோசிச்சேன்னா மைண்ட் தகு ஜாயகா, பிரெயின் டயர்ட் ஆகிடும். நோ, 1 at a time. அதே மாதிரி 1 at a time சாகர் விளையாடணும்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா அவர் இருக்கார், டீம் மட்டும் தான் சுற்றி இருக்கார். பார்த்தேன், பஸ்லேயும் இருந்தார், பீச்சில் இருந்தார், பேசிகிட்டு இருந்தார் எல்லா இடத்துலையும். அண்ட் சாந்தனும் இதுதான் இது உச்சம். சாந்தனும் வந்து சொல்கிறாரு களத்தில் சந்திக்கலான்னு. ஒருவேளை அவர் வந்துருவாரோன்னு அது வேறு எனக்கு யோசனையாக இருக்குது விளையாடுறதுக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனிவே, அண்ட் ஏதோ சாகரை பற்றி சொல்லணுமேன்னு தோணுச்சு, கேட்டிங்க நீங்கள், அதனால தான் நான் சொன்னேன். சொல்லிட்டேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இனிமேல் இதான் ஆட்டம் ஆரம்பம்னு அவங்களே சொல்லிட்டாங்களே, பார்ப்போம். அண்ட் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி இந்த கான்ஃபிடென்ஸோடு போகிறோம் நம்ம. ஓகே, ஆல்ரெடி நிறையா நேற்று நடந்த மேட்ச்சு, ஜெய்ப்பூரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அண்ட் சுதாகரை பற்றி ஏன் பேசல, அந்த கோச் அனுப் குமாரை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். பரிபாத்தார் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.